காய்கறி, பழத்தோலை இனி தூக்கி போடாதீங்க. பூச்செடிகளுக்கு உரமாக இப்படி மாத்துங்க. கம்போஸ்ட் உரம் என்பது செடிகளுக்கு உயிர்நாடி போன்றது. கிச்சனில் வீணாகும் பொருட்களை பயனுள்ள உரமாக மாற்றுவது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இதனால் காய்கறிகள் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைக்கும். இன்றைய நகர வாழ்க்கையில் மாடித் தோட்டம் என்பது சுற்றுச்சூழலை பசுமையாக வைத்திருக்கும் ஒரு சிறந்த வழியாக மாறியுள்ளது. ஆனால் பலருக்கும் செடிகள் நன்றாக வளரவில்லை, இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன அல்லது பூக்கும் பழமாவதிலும் பிரச்சனை உள்ளது. இதற்கான முக்கிய காரணம் மண்ணில் சத்துக்கள் குறைவாக இருப்பதே ஆகும். இதனை சரிசெய்ய மிக எளிய மற்றும் இயற்கையான வழி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய காய்கறி கம்போஸ்ட் உரம். வீட்டிலேயே கம்போஸ்ட் தயாரிக்கும் எளிய வழி. வீட்டில் தினசரி கிச்சனில் வீணாகும் காய்கறி தோல்கள், பழத்தின் மேல் தோல்கள் மற்றும் சில பச்சை இலைகளை சேர்த்து மிக்சியில் போட்டு நன்கு அரைக்க வேண்டும். அந்த பேஸ்டில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை, அதாவது ஜாக்ரி அல்லது பழுப்பு சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்து மூடியுள்ள ஒரு பாத்திரத்தில் 5 நாட்கள் புளிக்க விட வேண்டும். அதற்கு பிறகு பொளித்த கலவையை வடிகட்டி அதன் தண்ணீரை எடுத்துக்கொள்ளவும். அந்த கம்போஸ்ட் தண்ணீரில் 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து கலக்கவும். இந்த கலவையை வாரத்திற்கு ஒரு முறை செடிகளின் அடிப்பகுதியில் ஊற்றிவிடுங்கள். இதனால் மண்ணில் சத்துக்கள் அதிகரித்து செடிகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வளரும். கம்போஸ்டின் முக்கிய நன்மைகள்: மண்ணின் உயிர்ச்சத்துக்களை அதிகரிக்கும். கம்போஸ்ட் மண்ணின் நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கிறது. இதனால் மண் சுவாசிக்கக்கூடியதாக மாறும். நீரை தக்கவைக்கும் திறனை அதிகரிக்கும். மண் உலராமல் நீண்ட நேரம் ஈரப்பதம் தக்கவைக்கும். இயற்கை கம்போஸ்ட் ரசாயனம் இல்லாதது, எந்த ரசாயன உரங்களும் தேவையில்லை. இது முழுக்க இயற்கையானது. மண் வாசனை மற்றும் வேர் வளர்ச்சிக்கு உதவுகிறது. பூச்சிகளை தடுக்க உதவுகிறது. மண் ஆரோக்கியமாக இருப்பதால் செடிகளில் பூச்சி தாக்குதல் குறைகிறது. விவசாய நிபுணர்கள் கூறுவதாவது: மாடித்தோட்ட நிபுணர்கள் கூறுவதாவது, கம்போஸ்ட் உரம் என்பது செடிகளுக்கு உயிர்நாடி போன்றது. கிச்சனில் வீணாகும் பொருட்களை பயனுள்ள உரமாக மாற்றுவது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இதனால் காய்கறிகள் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைக்கும்.